உங்களுக்கு ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை பட்டுன்னு ரிமூவ் பண்ணுமா, அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பேக்ரவுண்ட் வச்சு ரிப்ளேஸ் பண்ணுமா, லைக் திஸ். Watch the full video. Ich bin Sandy and you're watching நீங்கள் இப்போ வெப்சைட் வழி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் போய் remove.pg வெப்சைட்குள்ளே போயிடணும். அப்புறம் அங்கே போயிட்டு அப்லோட் இமேஜ் கொடுக்கணும். சர்ச் பண்ணி உங்கள் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பட்டுன்னு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் கர்வ்ஸ் எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணியிருக்கு. கரெக்டாக ஃபைனாக ஹேரில் கூட கரெக்டாக ரிமூவ் பண்ணியிருக்கு. சப்போஸ் கரெக்டாக ரிமூவ் பண்ணலன்னா நீங்கள் எடிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோரில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெல்லாம் ரிமூவ் பண்ணோம், எங்கெல்லாம் ரிஸ்டோர் பண்ணோம் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ணோன்னா சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா, ஆனால் எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே பண்ணுறேன். இதுலேயே கொஞ்சம் ப்ரீசெட் பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இங்கே, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் எடிட்டரில் வச்சு வேறு பேக்ரவுண்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டவுன்லோட் கொடுத்தேன்னா ஹெச்டி டவுன்லோட் உங்களால் ஒரே ஒரு வாட்டி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் பண்ண முடியும். அதனால் இது ஆக்சுவலி இதுவே நல்ல குவாலிட்டி, நல்ல கிளாரிட்டி இருக்குது. இதுலேயே யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தா இது உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இந்த இமேஜ் இருக்கும் உங்களுக்கு. அதே நீங்கள் ஆப் வழி பண்ணோன்னா ரிமூவ் பிஜி ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்லேயும் உள்ளே போய் பார்த்தா சேம் ப்ரீசெட், சேம் டெம்ப்ளேட்ஸ், அதே விஷயந்தான். ஆனால் ஆப் வழி பண்ணுறது அதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வெப்சைட் சேஃபாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஆப் வழி பண்ணுங்கள். ஆப் வழி பண்ணிங்கன்னா ரிமூவ் பிஜின்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் உள்ள உங்களோட இமேஜ் இருக்கும். உங்களுக்கு அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு பேக்ரவுண்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஒரு லேயர் சப்போர்ட் பண்ணுற எடிட்டர் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு கேன்வா எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். இமேஜ் எடிட்டர் ஆக்சுவலி அது ஒரு நல்ல எடிட்டர். ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இந்த ஆப் உள்ளே போயிட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி கஸ்டம் சைஸ் போட்டு இந்த ஹெச்டி சைஸ் 1280 × 720 போட்டுக்கோங்க. அப்புறம் அப்லோட்ஸில் போய்ட்டு உங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ், நான் இப்போதைக்கு சும்மா ஒரு கிரேடியன்ட் இமேஜ் கூகுள்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை டேப் பண்ணால் அது இங்கே ஒரு லேயராக வந்துடும். அதை ரீசைஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஸ்க்ரீனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. அப்புறம் திருப்பியும் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை ஆட் பண்ணுங்கள். அதையும் ரீசைஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சுருங்க. அப்புறம் இது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. உங்கள் பேக்ரவுண்டுக்கும் உங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜுக்கும் ஓரளவுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை சூஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ், லைட்டிங் செட்டிங்ஸ், டோன் அது இதெல்லாம் மாற்றிட்டு கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் மாற்றிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் இது செட் ஆகுதுன்னு. இதை லாஸ்ட்டில் பிளர், எக்ஸ்ப்ராசஸ், விக்னெட் அதை தொடாதீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற 3 விஷயத்த நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு ஓகே அடிச்சிங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் இமேஜ் இப்படி கொடுத்தீங்கன்னா, அப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிடும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.